மீனாவும் ராஜியும் சென்னைக்கு போறத பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோமதி தனக்கு இருக்க ஆசைய சொல்லிக்கிட்டு இருக்கா. உடனே மீனா நீயும் சென்னைக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. கோமதி முடியாதுன்னு சொல்லிட்டா. ஒரு வழியா ராஜி மீனா 2 பேரும் சேர்ந்து கோமதியையும் சென்னைக்கு கூட்டிட்டு போக சம்மதிக்க வைக்கிறாங்க. அப்புறம் இத கோமதி பாண்டியன் கிட்ட சொல்றான். அதுக்கப்புறம் மீனாவோட அம்மா ஃபோன் பண்ணி சென்னைக்கு போற விஷயத்தை பத்தி விசாரிக்கிறாங்க. மீனா, நான், ராஜி, என் மாமியார் 3 பேருமே போறோம்னு சொல்றா. எதுக்கு அவங்களையெல்லாம் உன்னோட கூட்டிட்டு போறன்னு மீனாவோட அம்மா கேட்குறா. ராஜிக்கு எக்ஸாம் இருக்கு, அதனால என் மாமியாரும் கூட வர்றாங்கன்னு சொல்றான். மீனாவோட அம்மா சொந்தக்காரங்க வீட்டில் தங்கிக்கோ, அவங்க பார்த்துப்பாங்க என்றெல்லாம் சொல்றதால மீனாவும் வேற வழி இல்லாம ஒத்துக்கிறான். அதுக்கப்புறம் கதிர் ராஜிக்கு வாழ்த்து சொல்லி அட்வைஸ் எல்லாம் பண்றான். அப்புறம் ராஜி தன்னோட அம்மா அப்பாவை பார்த்து எக்ஸாம் விஷயத்த சொல்லி ஆசீர்வாதம் வாங்கினான். முத்துவேலும் வடிவும் சந்தோஷமா தன்னோட மகளை ஆசீர்வாதம் பண்றாங்க. இதை பார்த்து சக்திவேலுக்கு கடுப்பாகுது.